அடுத்தது, நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காக அவர்கள் வழங்கும் நூல், சாயங்கள் மற்றும் ரசாயனங்களுக்கு நமது டிவிகே அரசால் 50% மானியம் வழங்கப்படும். அடுத்தது, நமது டிவிகே அரசில் அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மேலும் நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறையில ஒண்ணுதான் இந்த எம்எஸ்எம்இஸ். இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இஸ் இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இப்போ இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக நம்ம டிவிகே அரசு என்னெல்லாம் செய்யும்னு கொஞ்சம் பார்க்கலாம்.